மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் கடைசி அமைப்புகளில் சந்திராஷ்டமம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அதனால் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஆக வேண்டிய காரியங்கள், பேச வேண்டிய விஷயங்கள், ஸோ உங்களை மையப்படுத்தின எல்லா விஷயங்களையும் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொள்வது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் லேட் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. ஸோ பொதுவாக இந்த காலகட்டத்தில் லேட் பண்ணுவது ஆகாது. வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேட் பண்ணுறது ஆகாது. காரணம் என்னென்னா, ராசிக்கு யோக கிரகங்களும் அதே சமயம் ஆதிபத்திய ரீதியை நன்மையை தரக்கூடிய கிரகங்களும் வலுவாக இருக்குது. ஆனால் சந்திரனுடைய ஒரு நாளை தீர்மானிக்கக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட வார இறுதிங்கிற அமைப்பில் வரும்போது சந்திராசிரம சூழ்நிலையை கொண்டு வந்து தருது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கிரகங்கள் ஆட்சி பெற்று நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் மகரத்திற்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் சந்திராசிரம சூழ்நிலை தர்றதுனால கிடைக்கிற வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கிடைச்சும் பயன்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வார ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு வாரம் ஆரம்பித்து ஒரு 4 நாளைக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு எதுவுமே ஸ்லோ பண்ணாமல் கொஞ்சம் வேகமாக நீங்கள் செய்து கொள்வது, நடந்து கொள்வது, பேசிக்கொள்வது, எல்லாத்தையும் அந்த மாதிரி விஷயங்கள் பர்சனல் விஷயத்துலேருந்து வேலை பார்க்குற விஷயம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வாரத்தின் முற்பகுதி அமைப்பில் கொஞ்சம் ஆறப்போடாமல் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிறது நல்லது. சந்திராசிரம சூழ்நிலைகள் சரியில்லை இந்த வார அமைப்பில் மகரத்திற்கு. ரெண்டாவது, இந்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட சனியின் வக்கர அமைப்பும் குறையிறதுனால மகர ராசி நபர்கள் இது வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு மன ரீதியாக சில பதட்ட அமைப்புகளில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழப்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். மகரத்திற்கு இன்னொரு முக்கியமான பலன் எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக குழம்பிக்கிட்டு இல்லை இரட்டை மனநிலை இதுவா நடுவில் பூசலாடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வார அமைப்புகளில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாமே முடிவு வந்துடும். இப்போ இதுக்கு மேற்பட்டு ஏதோ ஒரு வழியில் ஒரு முடிவில் நீங்கள் செயல்படுற மாதிரி வந்துடும். அது உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய மோசமாக இருக்காது. அதற்கு அடுத்த நிலைமையாக மகரத்திற்கு குருவோட அமைப்புகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு உச்ச அமைப்பில் 7ல் இருக்குது. ஆனால் வக்கரங்கிற அமைப்பு ஆரம்பிக்குது. எப்படி சனியின் வக்கர அமைப்பு குறையுதோ அதே போல் குருவுக்கான வக்கர அமைப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுனாக்கா, பெரிய பொருட்செலவில் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பெரிய பண இழப்பு, பொருளாதார இழப்பு, பொருள் இழப்பு, இதுமாதிரி பெரிய லெவலில் ஏதாச்சும் இழப்புகளில் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இழப்புகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்கூட நீங்கள் பார்க்கக்கூடிய பலனாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை.